இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஷோ ஸ்பீட் ஹாரர் கேம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதோட மட்டும் இல்லாமல் கமெண்ட்டும் பண்ணுறேங்க. ஸோ என்ன மோட் எடுக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே ஆமா என்னடா இவ்வளோ கொஞ்சம் இப்படியே வச்சுக்கிறீங்க ஃபோட்டோ எடுத்து. ஐஷோ ஸ்பீட் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். திரும்ப திறப்போம். ஐஷோ ஸ்பீடே வராங்க சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. ஏங்க இந்த கேம் ரூல்ஸ் என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சாய் எடுக்கணுங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவங்கிட்ட மாட்டிக்கணும்னா ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 9 சாய் எடுத்துட்டேன். இப்போ இவங்ககிட்ட அவுட் ஆகிட்டேன்னா அது மறுபடியும் 0 வந்து ஆரம்பிக்கும். சரி ஃபஸ்ட்டு ஐஷோ ஸ்பீட் வரணும். இப்போ பாமான்ட்டாங்க. சீக்கிரம் போவோம். பாருங்கள் இங்கே ஒரு சாவி இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாவி இருக்கும். ஐஷோ ஸ்பீட் இந்த பக்கம் வருவான்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம். இந்த பக்கம் தான் வருவான். கெஸ்ட் அங்கே தான் தோணுது. வராங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ அந்த பக்கம் வரானா ஐஷோ ஸ்பீட். டேய் என்னடா அது ஏங்க இப்போ ஐஷோ ஸ்பீட் அந்த ஸ்ட்ரெயிட் ரோடுக்கு போயிடுவான். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இதெல்லாம் நம்ம பிடிச்சிட்டு என்ன பண்ணுவான் இதனால வந்து அடிச்சிடும். பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுவான் ஒரு மாதிரி. எங்கே வரவே மாட்டாங்க ஐஷோ ஸ்பீடு. அப்போட ஒரு வேளை வந்துட்டாங்க. என்ன பண்ணோன்னா இந்த மூலையில் ஒரு சாய் ஓட்டு இருந்ததுங்க. இங்கே எழுதணும். ஐஷோ ஸ்பீடு அந்த பக்கம் போயிட்டானா இன்னொரு சாய் எடுத்துடலாம். பாருங்கள் பின்னாடி போகிறானா அந்த ரூமு தான் எப்படியும் போவான். என்ன பண்ணோன்னா ஸ்ரீநகரத்தில் இருக்கிற ஒரு சாவியும் இங்கே ஒரு சாவி இருறா. ஐஷோ ஸ்பீடாக வந்துடும்டா. வர்றா டேய். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே உட்காந்துரு. இப்போ உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னா ஐஷோ ஸ்பீடு வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவன் வந்ததுக்கு அப்புறமா இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சாவின்னு தேடணும். பிடிச்சிட்டாங்க மறுபடியும் 0 வந்து ஆரம்பிக்க. இப்போ போயிட்டான்டா சாமி. அங்கே போடா ராஜா. இங்கே ஏற்றுட்டேன். ஐஷோ ஸ்பீட் அந்த பக்கம் போகிறானா. ஓகே இப்போ அவன் அந்த பக்கம் போகிற கேப்பில் இந்த சாய் ஏற்றுட்டு என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாவி இருக்கும். மொத்தம் 7 சாவி ஏற்றுட்டாங்க. இன்னும் 3 சாவி இருக்கு. எங்கே இருக்குன்னா கராஜி, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஜிம் மாதிரி ஒரு ரூமு, அதுக்கப்புறம் இந்த ரூமில் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சாவி இது எடுத்துப்போம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 10 சாவி தான் எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரூமும் ரொம்ப கம்மின்றதுனால ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த கேமை. ஐஷோ ஸ்பீட் இந்த பக்கம் வரானே. வராண்டா ஐஷோ ஸ்பீட் இந்த பக்கம் போகிறாங்களா. இப்போ அந்த ஐஷோ ஸ்பீடு போகிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு இங்கே ஒரு சாவி எங்கடா ஐயோப்போ கச்சிச்சுங்க. எப்போ டி ஆனால் ஜம்ப் ஸ்கேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த 2 ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஸ்கேர் நிறைய இருக்குங்க. ஓகே இப்போ 9 சாவி எடுத்துருவாங்க. இன்னும் ஒரே சாவி அது அந்த கராஜ் உள்ளதாங்க. அந்த கராஜ் உள்ள போனால் அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸே ஆக மாட்டேது. க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுது. இப்போ அது ஐஷோ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கு போயிட்டோன்னா டக்குன்னு கராஜுக்கு போனாங்க. டேய் வாடா அப்பாடா வந்துட்டாங்க. குடு சடுகுடுன்னு ஓடினாங்க. இப்போ அவன் வரதுனாலே பிரச்சனை. அப்பா க்ளோஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் எறலாம் போகினியா ஓடு. ஏங்க காப்பா கறி கத்துறான். ஸோ இந்த கேம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுறேங்க. பை.